ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ப்ரிவியூவில் பார்த்தா இந்த மாதிரியான பர்த்டேக்கு எப்படி நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அலர்ட்மேஷனுங்கிற ஆப் வேணும். ஆப் இல்லாதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், டெலிகிராமோட லிங்க். அதை கிளிக் பண்ணி அதில் அலர்ட்மேஷன் ஆப் இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த பேஜுக்கு கொண்டு வந்த பிறகு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் கியூஆர்ஸ் கோடு கொடுத்துருக்கேன். இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் போய்ட்டு கியூஆர்ஸ் கோடை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் லிங்க்குள்ளே போய்க்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் ஹாப்பி பர்த்டே வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் உங்களை இந்த மாதிரி பேஜுக்கு, ஒரு சில இடத்துக்கு டேரெக்டாக அலர்ட்மேஷனுக்கு போயிருக்கும், ஒரு சில இடத்துக்கு இந்த மாதிரி பேஜ் வந்தால் இதில் அலர்ட்மேஷன் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் ப்ராஜெக்ட் லோடிங் ஆகி இம்போர்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட்டை கிளிக் பண்ண அப்புறம் லோடிங் ஆகி ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆகிட்டுருக்கோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கண்டினியூ டு டைம்லைன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அலர்ட்மேஷன் ஆப்பில் வந்துடும். இப்போது நீங்கள் பாருங்கள், 2 days கோன் இருக்குது. அதை நீங்கள் 1 days மாற்றிக்கலாம் அல்லது 5 days மாற்றிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ 2 days இருக்கிறத இதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு பற்றியில் இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் 2ங்கிற ஆப்ஷனை எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அப்படி பேக் வந்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். மேலே குரூப் அண்ட் மாஸ்க்னு இருக்குது பார்த்தீங்களா? குரூப் அண்ட் மாஸ்க்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் குரூப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டைம் லைனை கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கலர் ஃபில்லுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் ஃபோட்டோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யாரோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போது திரிஷாவோட ஃபோட்டோவை வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் ஃபோட்டோ அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ இந்த மாதிரி டச் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி அதுக்கேற்றப்பல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வீடியோ மூவ் பண்ணிக்கிடுறேன். இப்போ பார்த்தா தெரியும், ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுலேயே நேம் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த நேமும் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதில் நேம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் யார் நேம் வச்சு டைப் பண்ணுமோ அதுக்கேற்றப்ப டைப் பண்ணி நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள்.
நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக வச்சு அதுக்கேற்றாப்புல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணணும் வீடியோவை. சரிங்களா? இதில் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.